அன்பர்களே வணக்கம். 2025ஆம் ஆண்டு பங்குனி மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகின்றன, இவர்களுடைய வாழ்க்கை தரம் இந்த மாதத்திலே எப்படி அமையப் போகிறது, நவகோள்களும் இவர்களுக்கு என்ன பலன்களை வழங்கப் போகிறார்கள் என்பதை பற்றி இங்கு நாம் பார்ப்போம். அன்பர்களே, ரிஷப ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே அமர்ந்துள்ளார். அங்கு அவர் உச்சநிலை அடைந்துள்ளார். ராசி அதிபதி உச்சம் பெறுவது என்பது மிக சிறப்பான ஒன்று. மறுபுறத்திலே 11ஆம் அதிபதியான குரு பகவான் ராசியிலே அமர்ந்துள்ளார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர். இந்த பரிவர்த்தனை ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக ரிஷபத்துக்கு 9க்கும் 10க்கும் உரிய சனி பகவான் கும்ப ராசியிலே இருந்து 29/3/2025 குருவுடைய சாரம் பெற்று மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கப் போகிறார். இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு ரிஷபராசி அன்பர்களுக்கு. காரணம், பாக்யாதிபதியும் துய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் லாபஸ்தானம் அடைவது என்பது சிறப்பான ஒன்று. ஆகையினால் இவர்களுக்கு தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், லாபங்கள் மற்றும் தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, மிகப்பெரிய பல வகையிலும் இவர்களுக்கு ஏற்றங்கள் தரக்கூடிய சூழ்நிலை. ஏனென்றால் பல கிரகங்கள் இவருக்கு நன்மை செய்யக்கூடிய பாவத்திலே இருப்பதனால் அனைத்தும் சிறப்பான வகையிலே நடந்து முடியும் என்ப காரணத்தினால் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்கள் மிகப்பெரிய நன்மையை அடையப் போகிறார்கள். அடுத்தபடியாக ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே 7-12 கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார். முதல் பகுதியிலே 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலும், அடுத்த பகுதியிலே 3ஆம் இடமாகிய சகோதர வீரிய தைரிய தன்னம்பிக்கை முயற்சி தகவல் இந்த ஸ்தானத்திலே அவர் அமர்ந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை வழங்கப் போகிறார். அவரும் குருவுடைய நட்சத்திரத்திலே செல்வதனால் எந்த பாவத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களையே கொடுப்பார். ஆகையினால இந்த ராசிக்கு ஒருபுறம் ராசி அதிபதி, மறுபுறம் குரு பகவான், மற்றொரு புறம் சனி பகவான், அடுத்தபடியாக செவ்வாய் பகவான், இவர்களெல்லாம் நல்ல பலன்களை வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாதத்திலே. அடுத்ததாக இந்த ராசிக்கு பலம் கூட்டக்கூடிய வகையிலே ராகுவும் இணைகிறார். ஆக இந்த ராகு 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பான ஒரு நிலைதான். ஆக இவரும் தன் பங்குக்கு சிறந்த பலன்களையே வாரி வழங்கப் போகிறார். அடுத்தபடியாக இந்த ராசியிலே அமரக்கூடியவர் யார்? புதன் பகவான். அந்த புதனும் நீச்சபங்க ராஜயோகத்தை இவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப் போகிறார். ஆக நவகிரகத்திலே எல்லா கிரகங்களும் இவருக்கு சாதகமான நிலையிலே இருப்பதனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறந்த மாதமாக கருதப்படும். அடுத்தபடியாக இவர்களுக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்துள்ளார். இந்த ராசிக்கு 5ஆம் இடமாகிய புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குல தெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம், இந்த மாதிரி பலவிதமான அம்சங்களை கொண்ட அந்த 5ஆம் இடத்தை
குரு பார்ப்பதன் மூலமாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் வழியிலே ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய, வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் சிறப்பாக செயல்பட உள்ளது. ஆகையினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த யோகம் காத்து கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த பங்குனி மாதத்திலே 6 கிரக சேர்க்கைகள் நடைபெற உள்ளன. இது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை என்று சொன்னாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல பலனையே தரும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.